பெண் சம்மந்தப்பட்ட கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ரோஹிணிக்கு. அது அவங்களுடைய அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அக்கா, தங்கச்சியா இருக்கலாம், அவங்களுடைய பெண் குழந்தையா இருக்கலாம். இவங்க சம்மந்தப்பட்ட ஒரு கர்மாவ இவங்க சரியா நிறைவேத்தல. இந்த ஜென்மத்தில ரோஹிணில பிறந்திருக்கவங்க, தன்னுடைய போன ஜென்மத்தில ஒரு பெண் சம்மந்தப்பட்ட கர்மாவ அல்லது தன்னை சுத்தி இருக்க அத்தனை பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இவங்க நிறைவேத்தல. அந்த பெண்கள் இவங்களால கஷ்டப்பட்டுருக்காங்க. இவங்க ஒரு கடமைய செய்யாதனால அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கர்மாவையும், சாபத்தையும் வாங்குன ஒரு உயிர் இந்த ஜென்மத்தில ரோஹிணி நட்சத்திரத்தில பிறக்குது. அதே மாதிரி இந்த ரோகிணியில பிறந்தவங்களுக்கு பொதுவாவே பெண்களால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களால யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்கள சுத்தி இருக்கிற பெண்கள இவங்க சந்தோஷமா வச்சுக்க யோகம் அப்படிங்கிறது தான் இதுக்கு இன்டைரக்ட்டான மீனிங். இதோடைய அந்த பாஸ்ட் கர்மாவுடைய தொடர்பு என்னன்னா, அந்த பெண்கள் மூலமா வந்து ஒரு ஏக்கம் தான். தன்னை சுத்தி இருந்த நபர் இவங்க ஒரு பெண்ணாவே இருக்கட்டும், தன்னுடைய அக்காவையோ, தங்கச்சியோ இவங்க ஆதரிக்காம இருந்திருப்பாங்க. அம்மாவுக்கு சரிவர ஒரு பாசத்த காட்டாம இருந்திருப்பாங்க. இல்ல தன்னுடைய மாமியார கொடுமைப்படுத்திருக்கலாம். இந்த மாரி ஒரு சுத்தி இருக்க ஒரு பெண் மூலமா கிரியேட் ஆன ஸ்ட்ராங் கர்மானால தான் ரோஹிணிங்கிற நட்சத்திரத்தில இவங்க இந்த ஜென்மத்தில பொறக்குறாங்க.